திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரச்சாரத்தின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏ மரணம் அடைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனையாகவும் அதிர்ச்சியாகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன காரணம்? இதற்கும் முதல்வருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்எல்ஏ உயிரிழந்தார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்தான் புகழேந்தி. வயது 71. இவர் கல்லீரலின் பாதிப்பு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் வீடு திரும்பிய புகழேந்தி அவர்கள் நேற்று விக்கிரவாண்டி அருகே நடைபெற்ற முதல்வர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்பொழுது மேடையில் மயங்கி விழுந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் உடல்நலை குறைவின் காரணமாக பாதிக்கப்பட்ட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள் ஓய்வில் வீட்டில் இருந்துள்ளார். ஆனால் திமுகவின் தலைமை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்திருக்கிறார். அந்த மன்றத்தின் சட்டமன்ற உறுப்பினர் எங்கே என்று திமுகவின் மாவட்ட செயலாளர்களும் திமுகவின் மூத்த அமைச்சர்களும் மிரட்டியதன் காரணமாகத்தான் உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல் பிரச்சாரத்திற்கு வந்ததாகவும் அவரது குடும்பத்தினர்கள் கூறியுள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டாலும் இருந்தாலும் சரி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் சரி, முதல்வரே வந்துவிட்டால் எம்எல்ஏ வந்துவிட வேண்டும், பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும், திமுக வெற்றியடைய வேண்டும். இந்த 3 கொள்கைகளை மட்டும்தான் திமுக பின்பற்றுவதாக அவர்களது குடும்பமே கண்ணீர் விட்டு தற்பொழுது தனது கணவன் இழந்து விட்டார், தனது தந்தை இழந்து விட்டார், தனது தாத்தா இழந்து விட்டார் என்று குடும்பமே கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாகத்தான் பரவி வருகிறது. இதற்கு முழுக்க திமுக தான் காரணமா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக அதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கக்கூடும். ஏனென்றால் 2 மாதங்கள் முழுவதும் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று தனியார் மருத்துவர்கள் கூறியதன் காரணமாகத்தான் அவர் வீட்டிற்கே அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆனால் முதல்வர் பிரச்சாரம் என்ற காரணத்தினால் கண்டிப்பாக எம்எல்ஏ இருக்க வேண்டும், எந்த ஒரு உடல்நிலை காரணத்தை கொண்டும் விடுப்பு எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் திமுகவின் மாவட்ட செயலாளர்களும் மூத்த அமைச்சர்களும் கூறியுள்ளனர். இதனால் திமுகவின் பேச்சை மீற முடியாத காரணத்தினால் உடல்நிலை குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளலாம், 3 மணி நேரத்தில் வீட்டிற்கு திரும்பி வந்துவிடலாம் என்று கூறியுள்ளார் புகழேந்தி அவர்கள் அவர்களது குடும்பத்தில். ஆனால் கிட்டத்தட்ட 7 மணி நேரங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்து 2 மணி நேரங்கள் பிரச்சாரத்தின் பொழுது மயங்கி விழுந்து அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவருக்கு தீவிர சிகிச்சை பரிசோதனை செய்யுங்கள் என்றும் கூறிவிட்டு சென்னைக்கும் திரும்பியுள்ளார். ஆனால் தற்பொழுது துடிதுடித்து மருத்துவமனையில் இருந்ததால் குடும்பமே அதிர்ச்சியடைந்திருக்கிறது. இதற்கான விசாரணையும் நடைபெற்று வருகிறது.